ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்போ கிரியேஷன். டுடே லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இன்னொரு நேம் வந்து லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். லவங்கப்பூ மாதிரியே இருக்கும் அந்த ஸ்டிச்சு. இதுக்காக நான் வந்து 16 ஸ்டாண்ட்ஸாக வந்து த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் நாட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃப்ரெஞ்ச் நாட்டில் எப்படி நூல் கோர்ப்போமோ அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் த்ரெட்டை வந்து கோர்த்துக்கணும். சரிங்களா? நான் வந்து இன்றைக்கி 16 ஸ்டாண்ட்ஸாக எடுத்திருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட்டில் எப்படி நூல் கோர்ப்போமோ அதே சேம் மெத்தடில் தான் இதுக்கும் நூல் கோர்க்கணும். இந்த ஸ்டிச்சு வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வரும். கொஞ்சம் லென்த்தாக போடுவோம், அதான் டிஃப்ரெண்ட் வரும் அந்த ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும். சரிங்களா? இப்போது நான் நார்மலாக ப்ளைனாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். நீடில் வெளியில் எடுத்துட்டு இப்போது ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு லெஃப்ட் ஹேண்டால் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிப்போம். த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு சரிங்களா, இப்படி சுற்றி இங்கே வந்து நம்ம லாக் வைப்போம். அப்படி வச்சா அது ஃப்ரெஞ்ச் நாட்டு. நமக்கு கொஞ்சம் லென்த்தாக வரும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு இவ்வளோ லென்த் இல்லை, இவ்வளோ லென்த் உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ணிவிட்டு இதில் கூட்டவும் குறைச்சியும் செஞ்சுக்கலாம். நம்ம நீட்டு லென்த் எவ்வளோ வேணுமோ இப்படி நீட்டிக்கலாம், இப்படி குறைச்சிக்கலாம். சரிங்களா? சேம் ப்ரொசீஜர் தான். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இதான். பாருங்கள், இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இங்கே போடுவோம் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இப்போ லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து கொஞ்சம் லென்த்தியாக போடுவோம். லவங்கப்பூ மாதிரியே இருக்கும் அந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு. திரும்ப பாருங்கள், நம்ம எந்த ஆங்கிளில் வேணாலும் போடலாம். இப்போ ப்ளவுஸில் ட்ரெண்டிங்கில் வந்து இந்த ஸ்டிச் போயிட்டுருக்கு. த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன், லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி ரோல் பண்ணுவோமோ ஒரு சுற்றி எனக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அங்கே நான் நீடியில் வந்து இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை கீழே பிடிச்சி இழுக்கிறேன். சரிங்களா? மேலே இருக்கிற த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து முடிச்சு விழாது, அதே மாதிரி பிசிறு தட்டாது. திரும்ப பாருங்கள், த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்டால் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிறேன். த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடிலால் ஒரு சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு நீடில் இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே நான் எடுத்துகிட்டு போகிறேன். சரிங்களா? இதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஒரு சின்னதாக ஒரு ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருக்கேன் நான். இப்போது இந்த பூ டிசைனில் நம்ம சுற்றி சுகர் பீட் வந்து நான் கொடுத்துட்டு சென்ட்ரலில் எப்படி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இப்போது நம்ம பீட்ஸ் அவுட்லைனில் கொடுத்து எடுத்துக்கிட்டோம். இதில் நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நட் பண்ண போகிறோம். நான் இது சென்டரில் வந்து சுகர் பீட் கொடுக்கல, ஏன்னா எனக்கு இடம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இப்போது பூ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ லீஃபில் வந்து டபுளாக பிரித்து டபுள் சைடு கொடுக்கலாம். இப்போ இங்கே ஃப்ளவர் மாடல் வருதுனால நான் ஒன் சைடாக வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நட்டு கொடுக்க போகிறேன். கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கோங்க. கிராஸாக நம்ம வந்து கிராஸாக கொடுக்க போகிறோம். வெளியில் எடுத்துட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு நான் நீடியில் உள்ளே விட்டு கொடுக்குறேன். சரிங்களா? திரும்ப கீழே வரேன். இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே கீழே வந்து த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். எப்போவுமே ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, இதுக்கப்புறம் ரிங் நாட்டுன்னு சொல்லிட்டு வரும். இது எல்லாமே நம்ம அவுட்டரில் எல்லா டிசைனும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து இடம் வந்து ரொம்ப பெருசாக தாராளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கூட கொடுத்துக்கலாம். நான் பெஸ்ட்டு வந்து அவுட்டரில் வந்து என்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு, இப்போ ஜரியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் செயின் ஸ்டிச்சாக இருக்கட்டும், எது கொடுக்குறோமோ அதை ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு வந்து போடுங்க. இல்லை ஃப்ரெஞ்ச் நாட்டு, அதுக்கப்புறம் ரிங் ஃப்ரெஞ்ச் நாட்டு இதுக்கு அடுத்த கிளாஸில் வரும். சரிங்களா? லென்த்து வந்து ஒரே ஈவனாக வராது, ஏன்னா இந்த டிசைனில் எப்படி இருக்கோ அப்படி தான் வரும். அட்வான்ஸ் லெவலில் வந்து நம்ம இன்னும் இதனுடைய ஷார்ட்கட் மெத்தட் வந்து படிப்போம். போக போக கொஞ்சம் லென்த்தியாக தான் வரும், ஏன்னா நம்ம கிராஸில் தானே வச்சுருக்கோம். நான் சீயிங் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது சீயிங் நீடில் தான். இந்த மாதிரி த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு இப்போ எனக்கு நூல் தீர்ந்து போனதுனால நான் வந்து லாக் வைக்க போகிறேன். இந்த மாதிரி த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே கேப் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தள்ளி இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டு கீழே வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். ஃப்ரெஞ்ச் நாட்டு கிளாஸ் பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு புரியும். கீழே வந்து அப்போதைக்கு நான் வந்து முடிச்சு போட்டு எடுத்துப்பேன். உங்களுக்கு இன்னும் சரியாக அந்த மாதிரி முடிச்சு போட தெரியல அப்படின்னா நீங்கள் ஃப்ரேம் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு, டிசைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் கலர் கலராகவும் கொடுத்துக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் வீடியோ எடுக்கிறதுனால நான் சிங்கிள் கலராகவே கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லாக் வச்சோம் இல்லையா, முடிச்சு போட்டோம் இல்லையா, நூல் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு அதனுடைய த்ரெட்டில் வெளியில் வரும். நீங்கள் இப்போதைக்கு எடுத்து விட்டுக்கலாம், இல்லை லாஸ்ட்டாக முடிக்கும்போது கூட த்ரெட்டில் பிடிச்சி எடுத்திங்கனாக்கா உள்ளே போயிடும் அது. சரிங்களா? கிளாஸை கொடுத்தோம். இப்போ இந்த சைடு இங்கே தான் பண்ணேன். சரிங்களா? இப்போது
இது ஃப்ளவரில் போட்டு முடிச்சுட்டா நான் லீஃபுக்கு வந்து வேறு கலர் கொடுக்குறேன். இப்போது லீஃப்க்கு வந்து நான் டபுள் சைடாகவே கொடுத்துக்கிறேன். இந்த லீஃபில் இதில் கொஞ்சம் நீட்டு வாக்கில் இருக்கிறதுனால நான் சிங்கிளாக கொடுக்குறேன். இப்போது டபுளாக கொடுக்கறதுக்காக இங்கேருந்து சென்டர் எடுத்துக்கிறேன். சரிங்களா? எடுத்துட்டு இந்த லீஃபுக்கு முன்னாடி சரிங்களா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எடுத்துட்டு செட் பண்ணுறேன். சரிங்களா? சைட் பை சைடாக பண்ணுறேன். ஏன்னா இங்கே இந்த பக்கமும் நம்ம ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நட் கொடுக்க போகிறோம். திரும்ப இந்த பக்கம் இருந்து இங்கே த்ரெட்டு நீடியில் வெளியில் எடுத்துகிட்டு இங்கேருந்தும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம கொடுத்துட்டு வரலாம். கைவாட்டம் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து கைவாட்டம் வரும். இப்போது நான் த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணி லாக் வச்சுக்கிறேன். இந்த பக்கத்துக்கு வச்சுட்டு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வந்து இன்னொரு கலர் வந்து கொடுக்குறேன். நான் மறுபடியும் க்ரீன் கலர் கொடுக்கல, முடிச்சு போட்டு விட்டுக்கிறேன். இப்போது இங்கேருந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு சென்டராக கொடுத்துக்கிறேன். எப்போவுமே நம்ம சென்டராக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டபுள் சைடு கொடுத்துட்டு வரலாம். இல்லை இப்படியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். இன்னும் லீஃப் கிளாஸ் வந்து வரல. லீஃப் கிளாஸ் வந்து ஒரு பெரிய கிளாஸ். அது நிறைய வெரைட்டி ஆஃப் லீவ்ஸ் வந்து வரும் அந்த கிளாஸில். பேசிக்கில் லாஸ்ட்டில் தான் வரும் அது அந்த கிளாஸு. லீஃப் கிளாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாஸ் அது. ஏன்னா ஆரி ஒர்க்கில் வந்து லீஃப் ஃபில்லிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச் அது. இப்போ வர ஸ்டிச்லாம் பழகிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த லீஃப் ஃபில்லிங் வந்து ஈஸியாக இருக்கும். எண்ணெய் போட்டு முடிச்சுக்கிறேன். முடிச்சுட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி நான் ஃபில்லப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே சென்டரில் வந்து ஜரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த சைடு வந்து இந்த மாதிரி வராது, சாரி, சிங்கிளாக வரும். ஏன்னா இங்கே வந்து எனக்கு இடம் இல்லை. அதனால் நான் ஒன் சைடாக வந்து இங்கே ஃப்ளவர் ஃபில்லிங்கில் கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் பீட்ஸும் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு ஜரி தான் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சென்டரில் வந்து ஏதாச்சும் இதுக்கு ஆப்போசிட் கலரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தாலும் அழகாக தான் இருக்கும்.
கொடுத்துட்டு திரும்ப வந்த மாதிரியே திரும்ப 2வது செயின் ஸ்டிச் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் தெரியும் அதில். கொடுத்துட்டு இந்த சைடை ஃபில்லப் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, இந்த ஸ்டிச் வந்து நான் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு இமேஜில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக வருது அப்படின்னா நம்ம 2ஆக பிரித்து ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும்தான் நம்ம வந்து லாங்காக போட முடியும். அதுக்கு மேலே போட்டால் லூஸ் கொடுக்கும். நீங்கள் வந்து பார்ட்டாக பிரித்து ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.